மகுடபதி குறுநாவல் எழுதியவர் அமரர் திரு கல்கி அவர்கள். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக வாசிப்பவர் சாந்தி சோமநாதன். 10ஆம் அத்தியாயம். உள்ளே தள்ளு. சப் இன்ஸ்பெக்டர் சங்கடஹரிராவ் நாயுடுவின் முகத்தில் அவர் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து கிளம்பிய போதிருந்தே ஒருவித கேலிப் புன்னகை குடிக்கொண்டிருந்தது. அதன் காரணத்தை நாம் அறிய வேண்டுமானால், மகுடபதி டாக்டர் புஜங்கராவ் வீட்டை நோக்கி போய்க் கொண்டிருந்த சமயத்தில் மேற்படி சப் இன்ஸ்பெக்டரின் வீட்டுக்கு நாம் போக வேண்டும். அன்று மாலை நடந்த போலீஸ் தடியடி வைபவத்தில் சங்கடஹரிராவ் நாயுடுவும் கலந்து கொண்டு தம்முடைய பங்கை நிறைவேற்றி வைத்துவிட்டு இரவு 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்த அரை மணி நேரத்துக்கெல்லாம் வாசலில் கார் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தவர் கார்கோட கவுண்டர் தான். 2 பேருக்கும் ரொம்பவும் சிநேகிதம். என்ன பிரதர், என்ன விசேஷம் இந்த நேரத்தில் என்று நாயுடுகாரு கேட்டார். உடனே எதையோ நினைத்து கொண்டு, ஓஹோ, மறந்து போய்விட்டேனே, இந்த கலாட்டாவில் உங்கள் காரியம் ஒன்று பார்த்து கொள்வதாக சொல்லியிருந்தீர்களே, காரியம் ஆச்சா என்று கேட்டார். ஆச்சு, ஆகவில்லை என்றார் கார்கோட கவுண்டர். அப்படியென்றால் என்ன? பாதி ஆகிவிட்டது. நீ கொஞ்சம் மனது வைத்தால் பாக்கி பாதியும் ஆகிவிடும். என்ன பிரதர், புதிர் போடுகிறீர்கள் என்று நாயுடு கேட்டார். பிறகு கார்கோட கவுண்டர் சாங்கோபாங்கமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, பையனை கட்டி போட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அவனை தூக்கு மேடைக்கு அனுப்புவது உன் பொறுப்பு என்றார். சங்கடஹரிராவ் நாயுடு சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்தார். கவுண்டர் அண்ணே, விஷயம் நீங்கள் சொல்லுவது போல் அவ்வளவு சுலபமில்லை. கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. பையன் நடந்த விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் சாட்சிக்கு பெண்ணை கூப்பிட வேண்டியதாகும். பெண் எங்கே என்று தேடும்போது வம்பு வந்து சேரும். மேலும் அவள் யாருக்கோ கடிதம் கொடுத்து அனுப்பியதாக சொல்லுகிறீர்கள். அதனால் ஏதாவது தொல்லை வந்தாலும் வரும் என்றார். என்னப்பா, திடீரென்று உனக்கு தொடை நடுக்கம் வந்துவிட்டது. இதைவிட எத்தனையோ கஷ்டமான கேஸை எல்லாம் சமாளித்திருக்கிறாயே. உங்களுக்கு தெரியாது பிரதர், இப்போது டிபார்ட்மெண்ட் உன்னை போல இல்லை. துரை ரொம்ப பொல்லாதவனாய் இருக்கிறான். ஏதோ இந்த காங்கிரஸ்காரர்கள் கலாட்டாவினாலே நமக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்டிலே கொஞ்சம் மதிப்பு இருந்து வருகிறது. இல்லாமல் போனால் உன் அழுகையை ஆரம்பித்து விட்டாயாக்கும். இப்போது என்னதான் செய்யலாம் என்கிறாய்? நேரமாகிறது. வாஸ்தவம், இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதால் ஒன்றும் பிடிபடாது. ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம். தடயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதென்று பார்த்து கொண்டு தீர்மானிக்கலாம். அந்த லெட்டர் டெலிவரி ஆச்சா இல்லையா என்று மட்டும் நிச்சயம் தெரிந்து போய்விட்டால் தேவலை என்று சொல்லிக்கொண்டே சங்கடஹரிராவ் நாயுடு எழுந்தார். இருவரும் காரில் ஏறி ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அங்கே இவர்களுக்கு பெரிய அதிசயம் காத்து கொண்டிருந்தது. கட்டி போட்டிருந்த மகுடபதியை காணோம். அதோடு கிழவனிடமிருந்து முனகல் சப்தம் வந்தது. கார்கோட கவுண்டர் டார்ச் லைட்டை பெரிய அண்ணனுடைய முகத்துக்கு நேராக காட்டினார். அவனுடைய கண்கள் சிறிது திறந்தன. கவுண்டரின் முகத்தை பார்த்து அக்கண்கள் திருதிருவென்று விழித்தன. கொஞ்சம் ஞாபகத்தின் அறிகுறி தோன்றியது. கிழவனுடைய வாய் பேசுவதற்கு முயன்றது. மிக மெலிந்த குரலில், ரகசியம், சொல்லாமற் போனால் மன்னிக்க வேணும் என்ற வார்த்தைகள் குழறிக்கொண்டு வந்தன. கிழவன் மறுபடியும் ஞாபகத்தை இழந்துவிட்டான். கிழவனுக்கு உயிர் ரொம்ப கெட்டி. கத்தி அதிக ஆழம் போகவில்லை. உடனே சிகிச்சை செய்தால் பிழைத்துக் கொள்வான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். கார்கோட கவுண்டர் நாயுடுவின் முகத்தை பார்த்தபடி திகைத்து நின்றார். அண்ணே, வெறுமை திகைத்து கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை. பையன் அநேகமாய் ஸ்டேஷனுக்குத்தான் போயிருப்பான். நான் அவனை பார்த்து கொள்கிறேன். உடனே கிழவனை அப்புறப்படுத்தி விட வேண்டும். கவுண்டரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியை பார்த்துவிட்டு, ஆமாம், யோசிப்பதில் பிரயோஜனம் இல்லை. கிழவனை பிழைக்க வைத்து விடுவதுதான் நல்லது. எது எப்படி இருக்குமோ என்னமோ, பையனை வேறு விதத்தில் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்றார் நாயுடு. கவுண்டர், நீ எப்படி ஸ்டேஷனுக்கு போவாய்? கொண்டு விட்டு திரும்பட்டுமா என்று கேட்டார். வேண்டாம், ஸ்டேஷன் இங்கிருந்து கிட்டத்தில் தான் இருக்கிறது. நான் போய்விடுகிறேன். உங்கள் வண்டியில் நான் வந்ததாக தெரிய வேண்டாம். பையன் அங்கே காத்து கொண்டிருந்தால் வம்பு. நீங்களும் அவசரமாய் காரியத்தை பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற சமுக்காளம்,
லாந்தர், பெட்டி, சாமான் ஒன்றும் இருக்கக்கூடாது. போய்விட வேண்டும். அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கே ஒரு பிசகும் இருக்காது. நீ மட்டும் உன் காரியத்தை சரியாய் பார்க்க வேண்டும். இந்த பேச்சு நடந்து 15 நிமிஷத்துக்குப் பிறகு சப் இன்ஸ்பெக்டர் சங்கடஹரி ராவ் நாயுடு போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தார். அங்கே இருந்த ஸ்டேஷன் ஆபீசர், கான்ஸ்டபிள்கள் முதலியவர்களிடம் இன்று கலாட்டா நடந்திருக்கிறபடியால் ஏதாவது ஒரு வேளை அர்ஜென்ட் கால் வரலாம் என்று ஸ்டேஷனுக்கு வந்ததாக சொன்னார். பிறகு அவர்களுடன் அன்றைய சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டு மகுடபதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அவன் தனியாய் வந்தால் என்ன செய்வது, யாருடனாவது வந்தால் என்ன செய்வது என்பதை பற்றி அவர் மனம் யோசனை செய்து கொண்டிருந்தது. நாயுடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகி இருக்கும். பையன் பயந்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டு விட்டான், இனிமேல் வரமாட்டான் என்று அவர் எண்ணத் தொடங்கிய சமயத்தில் டாக்டர் புஜங்கராவும் மகுடபதியும் வந்து சேர்ந்தார்கள். ஆகவே சப் இன்ஸ்பெக்டர் தாம் ஆலோசித்து வைத்திருந்த 2வது முறையை கையாண்டு அவர்களுடன் அனுமந்தராயன் தெருவுக்குச் சென்றார். மகுடபதி அடைந்த ஏமாற்றத்தை தான் சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். என்ன தம்பி, ஜோக் பண்ணுகிறாயா என்று சப் இன்ஸ்பெக்டர் ஏளனமாய் கேட்டதும் மகுடபதி அவமானத்தினால் மனம் குன்றினான். டாக்டர் புஜங்கரா சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து, நாயுடுகாரு, என் பேரில் பிசகு. இந்த பையன் சொன்னதை கேட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன், மன்னிக்க வேண்டும் என்றார். பரவாயில்லை டாக்டர், உங்கள் பேரில் மிஸ்டேக் இல்லை. இந்த பையன் ஏதோ ட்ரிக் பண்ணுகிறான் என்று அப்போதே எனக்கு டவுட் இருந்தது. நீங்கள் கூட வந்ததனால்தான் கிளம்பி வந்தேன். கதர் கட்டியிருப்பதை பார்த்து நீங்கள் டிசீவ் ஆகிவிட்டீர்கள் என்றார். மகுடபதி டாக்டரை நோக்கி, இல்லை டாக்டர், நான் உங்களை ஏமாற்றவில்லை. சத்தியமாய் சொல்கிறேன், கடவுள் மேல் ஆணையாய் சொல்கிறேன், நான் உங்களிடம் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த அறையில் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கும் இதே இடத்தில் 2 மணி நேரத்துக்கு முன்னால் பெரியண்ணன் கிடந்தான். அவன் மார்பில் கத்தி பாய்ந்திருந்தது. அவன் குத்தப்பட்டு விழுந்ததை இந்த கண்களாலே பார்த்தேன் என்று ஆத்திரத்துடன் கூறி வந்தபோது நாயுடுகாரு குறுக்கிட்டார். சரிதான் நாயனா, சரிதான். எல்லாரும் காதாலே பார்ப்பார்கள், நீ மட்டும்தானே கண்ணால பார்த்த. ஒருவேளை ட்ரீம்ல பார்த்தையோ என்னமோ, இல்லாவிட்டால் டிலீரியம் ட்ரீமன்ஸோ. எப்படி இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டு புஜங்கராவை பார்த்து, வாருங்கள் டாக்டர், போகலாம். மணி 1 அடிக்கப் போகிறது. நல்ல ஒயிட் கூஸ் கேஸ் இன்று ராத்திரி என்றார். சங்கடஹரி ராவ் நாயுடுவுக்கு உற்சாகம் வந்தால் ஒரே மணி பிரவாள நடையில் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுவார் என்பது பிரசித்தமான விஷயம். டாக்டர் முன்னால் போகவும் மற்றவர்கள் எல்லாம் அவரை தொடர்ந்து போய் காரில் ஏறிக்கொண்டார்கள். மோட்டார் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் டாக்டரை தவிர பாக்கி எல்லோரும் இறங்கினார்கள். குட் நைட் டாக்டர் என்றார் நாயுடு. குட் நைட் நாயுடுகாரு என்று சொல்லிவிட்டு டாக்டர் வண்டியை விட்டார். டாக்டர், நான் சொன்னது அவ்வளவும் சத்தியம். ஏதோ பெரிய மர்மம் நடந்திருக்கிறது. அப்புறம் வந்து சாவகாசமாய் சொல்கிறேன் என்று மகுடபதி இறைந்து கத்திக்கொண்டே இருக்கையில் வண்டி போய்விட்டது. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்குள் நுழைந்ததும், அடே 350, பையனை உள்ளே தள்ளு, கையில் காப்பை மாட்டு என்றார். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்த மகுடபதி, என்னத்திற்காக சார்? என் பேரில் என்ன கேஸ் என்று கேட்டான். என்ன கேஸா? எத்தனையோ இருக்கிறது. போலீசாரிடம் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கேஸ், பூட்டியிருந்த வீட்டுக்குள் பின்புறமாக நுழைந்த கேஸ், கள்ளுக்கடைக்கு தீ வைத்த கேஸ், சட்டத்தை மீறி மறியல் செய்வதற்கு வந்த கேஸ், இவ்வளவும் தான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். அடுத்த நிமிஷம் 2 போலீஸ் சேவகர்கள் மகுடபதியின் கையில் விலங்கை மாட்டி அவனை லாக்கப்பிற்குள் தள்ளி அடைத்தார்கள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். தங்கள் கருத்துக்களை tamilaudiobooks@gmail.com என்ற இணையதள முகவரிக்கு தெரியப்படுத்தவும். நன்றி.